நீங்கள் பார்க்குறது ஏஞ்சல் சர்ச். இது பாண்டிச்சேரியில் இருக்குது. இது வந்து ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரி போகிறப்பெல்லாம் இந்த சர்ச்சுக்கு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம். பாண்டிச்சேரியில் இந்த சர்ச் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 4-5 ரொம்ப ஃபேமஸான சர்ச் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஹெச்சுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கிறதுனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் என் கணவரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தோம். அப்படியே வந்து மணக்குள விநாயகர் கோவிலும் இந்த சர்ச்சுக்கும் ஒரு ரவுண்ட் வந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் எப்படி தான் இதெல்லாம் கட்டியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப வியப்பாக இருக்குது. இன்றைய நவீன காலத்தில் இது போல் பில்டிங்லாம் ரொம்ப பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சர்ச் போலவே இன்னும் வந்து இங்கே நிறைய 4-5 சர்ச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்பேன். நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்து எப்படியோ ஒரு 16 வருஷம் மேலே இருக்கும். 16 to 18 வருஷம். நான் வந்து வியந்த விஷயம் அப்படின்னா இந்த சர்ச்சு தான். இது போல் நிறைய சர்ச்சுகள் இங்கே இருக்குது. மிகவும் பிரம்மாண்டமாகவும் பிரமிக்கத்தக்க வகையிலும் இது இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் இந்த சர்ச்சுகள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு புது ஒரு நாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இதோட கட்டிட அமைப்பு அது போல். எங்கள் வீட்டுக்கு ஒரு பூஜா அலமாரி வந்து வாங்கணும்னு நினச்சோம். அதுக்காக ஒரு 4-5 கடையில் இது போல் மாடல்கள்லாம் பார்த்துருக்கோம். இதில் ஒன்று செலக்ட் பண்ணணும். நீங்கள் இதில் எது நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மோர் குழம்பு, வாழைக்காய் வறுவல் இன்றைக்கி லன்ச்சு. அதுவும் இல்லாமல் என்ன தான் காய்கறிகள் இருந்தாலும் வத்தல், அப்பளம் இது போல் கண்டிப்பாக கேட்பாங்க. நான் திட்டினாலும் சில டைம் செய்வேன், சில டைம் அது வறுத்து கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி அந்த வடமும் வறுத்து கொஞ்சம் அரைக்கீரை கடையிலும் செஞ்சேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்களும் கமெண்ட் பண்ணலாம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டக்கடலை தான் ஊற வச்சுருக்கேன். மார்னிங் சுண்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குங்க. இது புது முயற்சி தான். சும்மா இட்லி தோசைன்னு சாப்பிடாம இது போல் சுண்டல், எக்கு இது மாதிரி எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்.